ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீ குரு பவனபுராதீசாய ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமக. ஸ்ரீமேல்பத்தூர் நாராயண பட்டதிரே கிருதேஷு ஸ்ரீமன்னாராயணீயே அஷ்டநவதிதமம் தசகம். ஸ்ரீரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. நிஷ்கல பிரம்மோபாசனா. நாராயண 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 பாகிமாம் நாராயணீயத்தின் நாயகனே ரக்ஷமாம் நாராயணீயத்தின் நாயகனே ரக்ஷமாம். 98வது தசகம். உலகின் தோற்றம், பரபிரம்ம தத்துவம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகா. யஸ்மின்னே தத் விபாதம் யதயிதம பவத் ஏன சேதம் ய ஏதத்யோஸ் மாதுத்தீர்ண ரூபகா கலு சகலமிதம் பாசிதம் யஸ்ய பாசா யோ வாசாம் தூர தூரே புனரபி மனசாம் யஸ்ய தேவா முனீந்திராக நோ வித்யுஸ்தத்வரூபம் கிமு புனரபரே கிருஷ்ண தஸ்மை நமஸ்தே. இந்த பிரபஞ்சமாகிய உலகம் எந்த பகவானிடத்தில் ஏறிடப்பட்டு ஒளிர்கிறதோ, எவரிடமிருந்து தோன்றியதோ, எவரிடம் லயம் அடைகிறதோ, எவர் இவ்வுலகமாக காட்சி அளிக்கின்றாரோ, எவர் இதற்கும் அப்பாற்பட்ட ஒருவுடன் விளங்குபவரோ, அதாவது உலகை போன்று விகாரம் அடைவது முதலிய மாற்றமின்றி விளங்குபவரோ, எவருடைய ஒளியால் இவை முழுவதும் ஒளி பெறுகின்றனவோ, எவர் வாக்குக்கு அப்பாலும் மனத்திற்கெட்டாமல் வெகு தொலைவிலும் உள்ளவரோ, எவரது உண்மையான ஸ்வரூபத்தை தேவர்களோ பிரம்ம ரிஷிகளோ தேவ ரிஷிகளோ கூட அறியவில்லையோ, அப்படிப்பட்ட தங்களை மற்ற எவர்கள்தான் அறிய முடியும்? அவர்களும் அறிய மாட்டார்கள் என்று தானே சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணனான குருவாயூர் அப்பா தங்களுக்கு நமஸ்காரம். ஜன்மாத் யஸ்ய யத பிரம்மசூத்திரம். யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபி சம்விஜந்தி தத் விஜிஞாசஸ்வ தத் பிரம்மேதி. தமேவ பாந்த மனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம். யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக சர்வமேதத்ருதம் மன்யே யன்மாம் வதசி கேசவ. நஹி தே பகவன் வ்யக்திம் விதுர் தேவான தானவாகா ஸ்வயமேவாத்மனாத்மானம் வேத்தத்வம் புருஷோத்தம பூதபாவன பூதேச தேவதேவ ஜகத்பதே. ஸ்ரீமத் பகவத்கீதா. கேசவா, என்னிடம் எதை கூறுகிறீர்களோ இந்த எல்லாவற்றையும் உண்மையே என்று எண்ணுகிறேன். பகவானே, உங்களுடைய திருவிளையாடலுக்காக ஏற்றுக்கொண்ட ஸ்வரூபத்தை அசுரர்கள் அறிந்து கொள்ளவில்லை, தேவர்கள் கூட அறிந்து கொள்ளவில்லை. உயிரினங்களை தோற்றுவித்தவரே, உயிரினங்களின் தலைவரே, தேவர்களுக்கு தேவனே, ஜெகந்நாயகனே, புருஷோத்தமரே,
நீங்கள்தான் உங்களை அறிய வல்லவர். செகண்ட் ஸ்லோகா. ஜன்மாதோ கர்ம நாம ஸ்புடமிக குணதோஷாதிகம் வானயஸ்மின் லோகானாமுதயே ய ஸ்வயமனு பஜதே தானி மாயானுசாரி. பிப்ரச்சக்திரரூபோ பீஜ பகுதரரூபோ பவாத்யத் புதாத்மா தஸ்மை கல்வல்யதாம்னே பரரச பரிபூர்ணாய விஷ்ணோ நமஸ்தே. எங்கும் நிறைந்து விளங்கும் ஸ்ரீ விஷ்ணுவே, எந்த பகவானுக்கு பிறப்போ புண்ணிய பாவங்களான கர்மங்களோ குறிப்பிட்ட பெயரோ சத்வம் ரஜஸ் தமஸ் முதலிய குணங்களோ வளர்தல் குறைதல் முதலிய குற்றங்களோ உண்மையில் ஒன்றுமே கிடையாதோ, ஆனால் எந்த பகவான் மாயையை ஏறிட்டு கொண்டு உலகத்திற்கு அருள் புரிய முன்னர் கூறப்பட்ட பெயர் கர்மா குணம் தோஷம் முதலியவற்றை தானாகவே ஏற்றுக்கொள்கிறாரோ, தான் நிர்குண ஸ்வரூபனாக இருந்த போதிலும் வித்யை அவித்யை ஞானம் ஐஸ்வர்யம் முதலிய சக்திகளை தாங்கி ஏற்று மத்ஸ்யம் மீன் கூர்மம் முதலிய பலவிதமான அற்புதமான வடிவங்களை உடையவராக விளங்குகிறாரோ, கைவல்யமான முக்திக்கு உறைவிடமாக விளங்கும் பரமானந்த பரிபூர்ணருமான அந்த பகவானான ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு நமஸ்காரம். குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. திருப்பாவை. என்னென்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா. திருவிருத்தம். தேர்ட் ஸ்லோகா. நோ திர்யஞ்சம் நமத்யம் ந ச சுரமசுரம் ந ஸ்திரியம் நோ புமாம்சம் ந த்ரவ்யம் கர்ம ஜாதிம் குணமபி சதசத்வாபிதே ரூபமாஹுஹு சிஷ்டம் யத்ஸ்யான்னிஷேதே சதி நிகமசதைர் லக்ஷணாவ்ருத்திதஸ்தத் கிருச்ச்ரேனாவேத்யமானம் பரமசுகமயம் பாதி தஸ்மை நமஸ்தே. குருவாயூரப்பா தங்கள் ஸ்வரூபத்தை பசு பறவை மிருகம் முதலிய திர்யக்யோனி அக்ரிணை அல்ல, ஆணோ பெண்ணோ அல்ல, பொருளோ செயலோ ஜாதியோ சத்வம் முதலிய குணங்களோ சத் அசத் என்றோ ஏதுமில்லை என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். இவ்விதம் அல்ல அல்ல என்று காணும் பொருள் எல்லாம் விளக்கப்பட்ட பின் எஞ்சியுள்ளது எதுவோ அந்த பரவஸ்துதான் பிரம்மானந்தமயமாக விளங்குகின்றது என்று பற்பல மேற்கோள்களுடன் மிகவும் கஷ்டப்பட்டு நூற்றுக்கணக்கான வேத வாக்கியங்கள் நிரூபிக்கின்றன. அவ்வாறு அறியக்கூடிய பரஸ்வரூபனான தங்களுக்கு நமஸ்காரம். ச ஏஷ நேதி நேத்யாத்மா அக்ருஹ்யோ நஹி கிருஹ்யதே. ஃபோர்த் ஸ்லோகா. மாயாயாம் பிம்பிதஸ்த்வம் ஸ்ருஜசி மகதஹங்காரதன்மாத்ர வேதைர் பூதக்ராமேந்திரியாத்யைரபி சகல ஜகத் ஸ்வப்ரகாச
स्वप्नसङ्कल्पकल्पं भूयः संहृत्य सर्वं कमट इव पदान्यात्मना कालशक्त्या गम्भीरे जायमाने तमसि विधिमिरो भासि तस्मै நமஸ்தே. குருவாயூரப்பா, மாயையில் பிரதிபலித்த தாங்கள் மகத் அகங்காரம், 5 தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், 11 இந்திரியங்கள் முதலியவற்றை கொண்டு கனவிற்கும் கற்பனைக்கும் ஒப்பான உலகத்தனைத்தையும் படைக்கின்றீர்கள். மறுபடியும் ஆமை தன் கால்களை உள்ளே இழுத்து கொள்வது போல் காலம் என்னும் சக்தியால் படைத்த உலக அனைத்தையும் தன்னுள் இழுத்து அடக்கி கொண்ட பின் தோன்றும் அளவிடற்கரிய இருளில் மறைந்து அழியாது தனது உண்மையான ஆத்மஸ்வரூபத்துடன் ஒளி பெற்று விளங்குகிறீர்கள். அப்படிப்பட்ட தங்களுக்கு நமஸ்காரம்.